இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 9 சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக நன்மைகள் அவருக்கு நடந்ததாக, உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லி, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லியெல்லாம் பாடிக்கொண்டு வரும்பொழுது, அவருடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த எல்லா அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அவர் நன்றி செலுத்துகிறதற்கான காரியங்களை சொல்லும் பொழுது, அவருடைய இருதயத்திலெல்லாம் ஒரு ஆடுகளின் பின்பாக இருந்த என்னை என் ஆண்டவர் எடுத்து இந்த உலகத்தில் உள்ள பெரிய மனுஷர்களுக்கு ஒத்த ஒரு நாமத்தை எனக்கு அவர் தரிப்பிக்கிற வரையிலும் என்னை கைவிடாதபடி பாதுகாத்து கொண்டாரே. ஆடுகளை மேய்த்த என்னை தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை மேய்க்கும்படியாக ஒரு பெரிய ராஜ பொறுப்பை எனக்கு கொடுத்தாரே என்கிற நன்றி நிறைந்தவராய் அவர் பாடுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீத பகுதியிலே அவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சிறு வயதிலேயே பள்ளி பருவத்திலே ஒரு கதை ஒன்றை சொல்லிக் கொடுத்தார். சிபி என்று சொல்லக்கூடிய ஒரு சோழ மன்னன் ஒருவன், அவன் அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஒரு வேடன் விரட்டி வருகிற ஒரு புறாவானது தன்னிடத்தில் தஞ்சம் புகுந்ததை அவன் கண்டுகொண்டான். அவனுடைய மடியில் வந்து அமர்ந்தது. அந்த வேடன் வேகமாக வந்து அந்த புறாவை தனக்கு தரும்படியாக கேட்டபொழுது, தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்த ஒரு தாராளமான ஒரு அரசன் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொடுத்தது ஒரு புராண கதைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த புராண கதையிலே ஒரு மனிதனுடைய கருணை மிக்க ஒரு உதாரத்துவமான ஒரு பண்பை மிகவும் அருமையாக அந்த கதை வெளிக்காட்டுகிறது. தன்னிடத்தில் தஞ்சம் புகுந்த ஒரு புறாவை பலி கொடுக்க விருப்பமில்லாமல் தன்னுடைய சதையையே தன்னுடைய தசையையே அறிந்து கொடுத்த ஒரு ராஜா என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் எல்லா சர்வ வல்லமையும் உடைய ஒரு ஆண்டவராய், எதையும் கொடுப்பதற்கு அவர் திறமையுடைய ஒரு ஆண்டவராய், பூமியின் அது நிறைவும் அவருடையது, எதையும் கொடுப்பதற்கு அவருக்கிடத்தில் தகுதி இருக்கிறது. சர்வ வல்லமையுடைய ஒரு ஆண்டவர், எதையும் கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் எல்லாம் இருந்தும் கொடுக்கக்கூடிய மனமுடையவர், அதற்கு மேலாக நம்மை உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை பிள்ளைகள் என்று அழைக்க அவர் அத்தனை வாஞ்சிக்கும் பொழுது, நான் அவர்கள் பிதாவாய் இருப்பேன், அவர்கள் என் குமாரர்களும் என் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் தஞ்சம் புகும் பொழுது அவர் நிச்சயமாக அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறதற்கு தகுதி உடையவரும், எல்லாவற்றையும் செய்வதற்கு மனமுடையவரும், நம்மை உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு ஆண்டவருமாய் இருக்கிறபடியினால் நாம் ஒருபொழுதும் மறக்கப்படுவதில்லை என்பதை இங்கே சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு அழகான ஓமையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஐசுவரியவான் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் சம்பிரமமாய் உல்லாசமாய் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னுடைய வீட்டில் உள்ள நாயை கூட கட்டி வைக்காதபடியினாலே ஒரு ஏழையான ஒரு உடம்பெல்லாம் ஒரு பருக்களால் நிறைந்த புண்களால் நிறைந்த ஒரு மனிதன் அவனுடைய வாசலில் கிடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பதற்கு கூட மனமில்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு ஐசுவரியவான் அவன் பாவியாய் வாழ்ந்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு லாசர் அவன் நீதிமானாய் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் மரிக்கும் பொழுது லாசரு ஆபிரகாமின் மடியிலே அவன் கொண்டு போகப்படுகிறான், அதாவது பரதேசிக்கு அவன் எடுத்து செல்லப்படுகிறான். ஐசுவரியவானோ பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுகிறான் என்று சொல்லி இயேசு ஒரு ஓமையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏழையினுடைய அந்த ஆண்டவரிடத்தில் அண்டிக் கொள்ளுகிற அந்த பாக்கியம் அவனுடைய எதிர்காலத்திலே ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறது என்று சொல்லியும், ஒரு தன்னுடைய பணத்திலேயே நம்பிக்கை வைத்து பணத்திலேயே உழன்று கொண்டிருக்கிற ஒரு துன்மார்க்கன் அவன் பாதாளத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிறான் என்பதையும் என் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
ஏழ்மையான ஒரு பக்தனுக்கு ஐஸ்வர்யமான ஒரு எதிர்காலம் கட்டாயம் உண்டு. ஐஸ்வர்யமான பாவிக்கோ வறண்டதான ஒரு எதிர்காலம் நிச்சயம் உண்டு என்பதை இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு பஞ்சு மத்தையில் ஏறி ஏசி அறையில் படுத்துக்கொண்டு துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒரு பாவியினுடைய தூக்கத்தை விட தேவ பிரசன்னத்தில் அவருடைய கரத்தில் படுத்து உறங்குகிற ஒரு கந்தை உடுத்த ஒரு ஏழையினுடைய தூக்கம் அது இனிமையானது. ஏழை விசுவாசி மகிழ்ச்சியான திருப்தி நிறைந்த குரலில் பாடும் பாடலுக்கு பணக்கார பாவினால் பொருள் அறிய முடியாது. இன்றைக்கு பக்தி உள்ள ஒரு எளியவன் இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த ஒரு பராமரிப்பை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை இங்கே தாவீது கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் கொடுக்க தகுதியுடையவரும் எல்லாவற்றையும் கொடுக்க மனமுடையவரும் தன்னிடத்தில் தஞ்சம் புகுந்த எந்த ஒரு மனிதனையும் புறம்பே தள்ளாதவரும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறாரே, அவரிடத்தில் நாம் தஞ்சம் புகுந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஏழ்மை நிலை இந்த உலகத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அவைகளை மாற்றி உன்னத ஆசீர்வாதங்களினால் நம்மை நிறைத்து இம்மையிலும் மறுமையிலும் நம்மை பராமரிப்பதற்கு இன்றைக்கும் வாஞ்சையுடைய ஒருவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னார். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருளுவாராக. ஆமென். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே.